நீங்கள் யாரை எந்த மொழியில் பிடிக்குமோ அந்த மொழியில் கூப்பிட முடியுதுண்ணா. அப்பான்னு கூப்பிட்டான்னா, நைனான்னு கூப்பிட்டான்னா, தந்தைன்னு கூப்பிட்டான்னா, டேடின்னு கூப்பிட்டான்னா, எப்படி கூப்பிட்டான்னா அவனுக்கு புரியல. கரெக்ட் இல்லை? நீங்கள் என்னை கூப்பிட்றவனுக்கு புரியல. நீங்கள் எப்படி கூப்பிட்டா எனக்குண்ணா? நீங்கள் இதை ஒரு பிரச்சனை ஆகிடாதீங்க. என்கிட்ட வாங்க, நான் வந்து சாமி கிட்ட கேட்டுட்டு நான் வந்து சொல்கிறேன். இது மாதிரி தானே அவங்க மக்களை இழுக்கிறாங்க. நடப்பது நடந்தே தீரும். கரெக்டா? நீங்கள் யார் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலாம், நடக்கக்கூடியது நடந்தே தீரும். வணக்கம் ஐயா. ஐயா, இப்போது என்னோட கேள்வி பார்த்தீங்கன்னா, எந்திரம், தந்திரம், மந்திரம், இதை பற்றி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எந்திரம், தந்திரம், மந்திரம், இந்த உலகம் ஆளக்கூடிய 3 விஷயங்கள் இது. ஒன்று வந்து எந்திரம், இன்னொன்று வந்து மந்திரம், இன்னொன்று வந்து தந்திரம். எந்திரம்ன்றது இந்த உடலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் நீங்கள் எந்த டிவைஸ், நீங்கள் எந்த ஒரு சக்கரமோ எது வேணால் அது வந்து ஒரு எந்திரம். அந்த எந்திரம் எப்போ வேலை செய்யணும், அந்த எந்திரத்துக்கு ஒரு சாவி இருக்குது. எதை நம்ம மந்திரம்னு சொல்லுவோம். மந்திரம்ன்றது சப்தங்கள். இன்றைக்கி நீங்கள் சொல்லப்படுற எல்லா மந்திரத்துலையும் வரக்கூடிய சப்தம் தான் மெயின். சவுண்டு, நாதம். அது வர்றதுக்காக தான் பல வார்த்தைகளை உருவாக்குனாங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லு, 1008 தடவை சொல்லுன்றதுக்காக காரணம் என்ன அப்படின்னா, அந்த மந்திரத்தை அத்தனை தடவை சொல்லாவது நீ ஒழுங்காக உச்சரிப்பியான்றதுக்காக தான் அதை கொண்டு வந்தது. அந்த கவுண்ட்லலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மந்திரங்களுக்கு பவர் உண்டு. இப்போ எந்த எந்திரத்துக்கு எந்த மந்திரத்தை யூஸ் பண்ணணுன்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதான ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதுதான் தந்திரம். ஒரு மனிதன் இந்த உடலை எந்திரமாக கன்சிடர் பண்ணுறான்னா, இந்த உடலை எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு தெரியணும். அப்படி வேலை செய்ய வைக்கணும்னா இதுக்கு என்ன மாதிரி பொருள் கொடுக்கணும்னு தெரியணும். இது தெரிஞ்சால் இந்த எந்திரத்தை சிறப்பாக யூஸ் பண்ண முடியும். இதே தான் எல்லா கருவிகளுக்கும் உதவுது. இந்த உலகத்தை ஆளக்கூடியது இது 3: எந்திரம், மந்திரம், தந்திரம். இது 3 இல்லாதது எதுவுமே கிடையாது. இது 3தையும் ஒரு மனிதன் கற்றுக்கிட்டான் அப்படின்னா அவனால் எதையும் சாதிக்க முடியும். அதனால தான் அடிப்படையில் இதை கொண்டு வரப்பட்டது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். மனிதனுக்கும் பொருந்தும், பொருளுக்கும் பொருந்தும், ஒரு தகடுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இறைவனுக்காக நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அப்படின்னு விரதம் இருக்காங்க. அது வந்து கரெக்டாக இல்லை எப்படி? அது எல்லாம் கிடையாது. அது நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறது. நீங்கள் ஒருத்த மேலே பழி போடுறீங்க. உனக்காக நான் இருக்கேன். கடவுள் கேட்டானா எனக்கு செவ்வாய்க்கிழமையில் இரு, வியாழக்கிழமையில் இருன்ட்டு. அந்த மனிதனுக்கு இந்த நாள் தான் உகந்தது நீங்களாக முடிவு பண்ணிட்டீங்க. அவன் சொன்னானா ஏன்னா இந்த நாளில் வழிபடுங்கன்ட்டு? அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். நீங்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி சாமி பேரை சொல்லி நீங்கள் விரதம் இருக்கீங்க. உங்கள் உடம்புக்கு விரதம் இருந்தால் நல்லது. ஒரு நாள் சாப்பிடாம இருந்து பட்னியாக இருந்தீங்கன்னா உடம்பு ரீஜெனிவேட் ஆகும். அதுதான் உண்மை. அதுக்கு நீங்கள் எந்த நாளில் வேணால் இருங்க. அதுக்கு ஒரு தெய்வத்து பேரை சொல்லி அதுக்கு ஒரு கிழமையை உருவாக்கி அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். மனிதர்கள் பாதி பேர் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. இங்கே நீங்கள் படைக்கப்பட்டது நீங்கள் வாழறதுக்கு. உங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையானது செய்யுங்க, இங்கே வாழுங்க. அடுத்த வாழ்க்கை இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருக்கிற வாழ்க்கையை அனுபவிங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லி அது உள்ளெல்லாம் போயிடாதீங்க. அதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து இப்போ நடப்ப இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு இறைவனை வந்து அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு நிறைய ஆன்மீகவாதி, எனக்கு வந்து நான் அம்மன் கிட்ட, நான் அம்மன் உபாசகர், நான் வந்து சிவனை வழிபடுறேன், நான் அகோரியாக இருக்கேன், இது மாதிரி ஒவ்வொருத்தராக புது புது சாமியார்களாக, புது புது ஆன்மீகவாதிகளாக வந்துட்டு இப்போ ஊடகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மக்களை குழப்புற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மக்களும் வந்து அவங்கக்கிட்ட போகிறாங்க நம்பி. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது ரொம்ப சர்ச்சையான கேள்வி. இறைவனை அணுகிறதுக்கு மிடில் மேன் தேவையே கிடையாது. நீங்கள் இறைவன்கிட்ட ஒரு அருள் பெறத்துக்கோ இல்லை இறைவன்கிட்ட நீங்கள் ஒரு விதமான ஒரு அன்பை பெறத்துக்கோ நான் ஒரு நடுவாள் தேவையே கிடையாது. அப்படி இல்லை. இறைவன் யார் மூலியமெல்லாம் பேச மாட்டான். அதெல்லாம் பைத்தியக்காரத்தான். அது உண்மையும் கிடையாது. நீங்கள் இறைவன்கிட்ட கிடைக்க வேண்டியதை நானே வாங்கி கொடுப்பேனா? நான் இல்லை இறைவன் நான் என்கிட்ட மட்டும் பேசுவாராண்ணா? அப்படிலாம் இல்லை. இது ஒரு வியாபாரம் அப்படி நினச்சிக்கோங்க நீங்கள். இது உண்மை கிடையாது. இது உண்மையாகவே இறைவனை வழிபடுறவனோ, ஒரு இறைவன் மேலே பற்றி கொண்டவனோ, ஒரு ஆன்மீக பாதையில் போகிறவனோ யாருக்கும் வா உனக்கு நல்லது பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டான். வா வா உனக்கு நான் இதை பண்ணுறேன், இறைவன் என்கிட்ட கொடுப்பான், நான் அவனுக்கு வாங்கி தரேன். அவன் உங்ககிட்ட செய்யணுன்னா அவன் நேராகவே செய்வான். அவனுக்கு யாரும் நடுவில் தேவை கிடையாது. ஆனால் ஒரு குருவோ இல்லை ஒரு ஆன்மீக வழியில் இருக்கிறவனோ உங்களுக்கு வழிகாட்ட முடியும். உங்களுக்காக அவன் பிரார்த்தனை பண்ண முடியும். இப்போ உங்கள் தாய் என்ன பண்ணுறா? என் மகன் நல்லா இருக்கணும்னு வேண்டுறா. அது ஒரு விதமான பிரார்த்தனை தானே. அந்த இறைவன் அவள் ஒன்று கேட்குறாள். அந்த மாதிரி உங்களுக்காக ஏதோ ஒரு வழியை நான் கடந்து வந்தேன், ஏதோ ஒரு விதத்தில் அந்த இறைவன் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக நான் பேச முடியும். ஆனால் நீ என்கிட்ட வா, நான் இதை செஞ்சிடுறேன், ஆர் நீ இந்த பணத்தை கட்டி இந்த பரிகாரம் பண்ணி உன்னை காப்பாற்றிடுறேன், அதெல்லாம் முடியாது. இந்த வாழ்க்கையில் விதிக்கப்பட்டதை நீங்கள் வாழ்ந்தே ஆகணும். என்ன பரிகாரம் பண்ணாலும் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. இந்த வாழ்க்கை இப்படியாகப்பட்டது.
இதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தே ஆகணும். இதுலேருந்து தப்பிச்சிடலான்னு ஒருத்தங்கிட்ட போனீங்க, எவனோ உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த மூட நம்பிக்கையில் மாட்டாதீங்க, எவனாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறது சரிங்க ஐயா. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து மக்களை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கு வந்து ஒரு ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வச்சுருக்காங்க. இல்லைன்னா குறி சொல்கிறது, என்கிட்ட வாங்க, நான் வந்து சாமிக்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து சொல்கிறேன். இது மாதிரி தானே அவங்க மக்களை இழுக்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கணும்? இல்லை, மக்களுக்கு தன்மையில நம்பிக்கை இல்லை. இங்கே பிரச்சனை அதானே. நீங்கள் மனிதனை நம்புறீங்க, இறைவனை நம்ப மாட்டீங்க. இங்கே பிரச்சனை அதுதான். ஒரு மனிதன் உங்களை காப்பாற்றிடுவான்னு நம்புறீங்க, வாய்ப்பே இல்லை. ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை வாழ வைக்கவும் முடியாது, ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை அழிக்கவும் முடியாது. இதுதான் சத்தியமான உண்மை. இதை உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் எவனா ஒருத்தவங்க வாழ்க்கையில் வந்து மாற்றிடுவான்னு எப்படி மாற்ற முடியும்? அவன் வாழ்க்கையை அவனால் மாற்ற முடியலையே. அப்படி மாற்ற முடியும்னா இந்த உலகத்தில் எதை வேணாலும் செஞ்சுருக்க முடியும் இல்லையா? நீங்கள் ஏன் மனிதன் பேசுகிறீங்க? உலக நாடுகளுக்குள்ள பிரச்சனை தீர்த்துருவீங்க, நீங்கள் பசி பஞ்சம் இல்லாமல் தீர்த்துருவீங்க. இங்கே மனிதனுக்கு தேவையே இருக்காது. அந்த மாதிரி உங்களால் அது முடிஞ்சதுன்னா. அப்படி இல்லை. இங்கே ஒரு மனிதனால் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது, ஒரு மனிதனால் ஒரு மனிதனை வாழ வைக்கவும் முடியாது. அதுக்கு தான் இறைன்னு ஒரு சக்தி இருக்குது. இங்கே படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்குது, அதை வணங்குறோம். அதுக்கு நீங்கள் உருவம் கொடுத்து அதை பற்றி நீங்கள் பேசி நீங்கள் வாங்க நான் பேசுகிறேன், அதெல்லாம் இல்லை. நீங்கள் முழு மனசோட முழு அன்போடு நீங்கள் எந்த சக்தியை வணங்குறீங்களோ அந்த சக்தியை வணங்கினாலே போதும். அது உங்களுக்கு துணையாக நிற்கும். உங்களை ஒருத்தன் வந்து காப்பாற்றலாம் முடியாது. அப்படி ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் உங்களை ஏமாத்துறான்னு தான் அர்த்தம். வாழ்க்கை உங்கள் கையில் இல்லைங்க இருக்குது. நீங்கள் ஏமாற தயாராக இருந்தால் ஏமாற்ற 1000 பேர் இருக்காங்க. நீங்கள் ஏன் அதுக்கு போகிறீங்க? என் இறைவன் என் வாழ்க்கை என்னைக்காக இருந்தாலும் நான் செத்துருவேன். இந்த சாக போகிற இந்த வாழ்க்கையில் எப்படி வாழணுன்றது என் வாழ்க்கை விதிக்கப்பட்டது. அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துன்னு வரேன். அதில் உள்ள ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவானா? நீங்கள் நம்புறது பைத்தியக்காரத்தனமா இல்லை? அப்படின்னா எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கலாமே, எவ்வளோ தவறுகள் நடக்காமல் தடுத்துருக்கலாமே. சும்மா இது வந்து சொல்கிறது. இறைவன் உண்மை, அவனை நம்புங்க. இந்த நடுவில் இருக்கிற எவனையும் நம்பாதீங்க. அதில் சும்மா ஐயா, இப்போ எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இறைவனை நம்ம கும்பிட்றதுக்கும் எல்லாம் விதிப்படி நடக்கும்னா ஏன் இறைவனை கும்பிடணும் நம்ம? இறைவனை கும்பிட சொல்லி யார் சொன்னா உங்களை? இறைவன் சொன்னா நான் என்னை வந்து கும்பிடுன்ட்டு? அப்படிலாம் இல்லை. இறைவன் எப்போ சொல்லியிருக்கான் அதெல்லாம்? நீங்கள் தாங்க அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் வேண்டுறீங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு அவன் கொடுத்தது. இந்த வாழ்க்கையை வாழறதுக்கான முழு தகுதி உங்ககிட்ட இருக்குது. என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணுன்றதை வாழ வைக்கிறதுக்கான வழியை எனக்கு கொடுத்துருக்கான். நீங்கள் இப்போ இறைவன்கிட்ட போய் வேண்டதுனால உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவான்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இறை மேலே கொண்ட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களை எந்த விஷயத்தையும் தாண்டி போக வைக்கும். இது நான் நிறைய தடவை சொன்னது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தேவை வருது. அந்த தேவைக்காக நீங்கள் ஒரு மனிதர்கிட்ட போய் ஒரு தேவைக்கு அந்த உதவியை கேட்குறீங்க. அந்த மனிதர் அந்த உதவியை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதை நம்பி அந்த காலத்தை ஓட்டுவீங்க. ஆனால் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்காது. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்குறீங்க, அவர் அந்த 1000 ரூபாய் தரேன்னு சொல்லுவார். நீங்கள் அதை நம்பி வெயிட் பண்ணுவீங்க. அந்த 1000 ரூபாய் வராது. ஆனால் அந்த காலத்தை கடந்துருவீங்க. திரும்ப இன்னொரு மனிதர்கிட்ட முயற்சி பண்ணுவீங்க, அந்த மனிதன் தரேன்னு வேறு, அதை நடந்து. ஆனால் ஏதாவது உங்களுக்கு உள்ளே வந்ததா? இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த காலத்தை கடந்துட்டீங்க. அது எதனால? நீங்கள் கொண்ட நம்பிக்கையால். ஏதோ ஒரு நம்பிக்கையை பிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் உங்களால் வாழ முடியுது. அந்த நம்பிக்கையை இறைவனாக வச்சிங்கன்னு தான் சொல்கிறோமே தவிர இறைவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவான்னு கிடையாது. இறைன்றது ஒரு சக்தி, உங்களை படைச்சது, உங்களை வாழ வைக்கிற சக்தி. இந்த அண்ட பிரம்மாண்டமும் அவன் படைச்சது. பஞ்சபூதங்கள், நீங்கள் சுவாசிக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே அவனால் உருவாக்கப்பட்டது. அவனை நம்புங்க. அவன் ஒரு நம்பிக்கை. அவன் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துருவான், அவன் வாழ்க்கையை வாழ வச்சிருவான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இறைவனை வேண்டதே எதுக்கு? நான் நல்லா இருக்கணும், எனக்கு பணம் வேணும், என் வாழ்க்கையை காப்பாற்று, நான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும், நான் ஆசைப்பட்ட பெண் கிடைக்கணும், நான் ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கணும், அதெல்லாம் நடக்காதீங்க. இந்த வாழ்க்கை நீங்கள் வாழறதுக்கான தளம். இதுக்கான எல்லா உரிமையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கான். இதுக்கான எல்லா ஆற்றலும் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அதை செய்யாமல் இன்னொருத்த மேலே போய் உட்காந்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? அவனை நம்புங்க, அவனை விரும்புங்க, உங்கள் படைப்புக்கான மூலத்தை எதிர்பாருங்க. என்ன மாதிரி கண் எனக்கு கொடுத்துருக்க, என்ன மாதிரி ஒரு சுவைக்கிற ஒரு தன்மையை கொடுத்துருக்க. ஒரு கடலை மிட்டாய் எடுத்து போட்டால் இந்த கடவா பல்லுக்கு போது எந்து இவ்வளோ நேரம் பேசுகிறேன், இந்த நாக்கு பல்லில் மாட்டலை. இதெல்லாம் அவன் படைப்பு. இதை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு பிரச்சனை இருக்குது வா வந்து செய்யினா எப்படி வருவான் அவன்? இறைவன்றது ஒரு சக்தி, அவனை நம்புங்க. அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிடுவான்னு நினைக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடுவான்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படுது. இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு உண்டு. நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது. அதனால் இறைவனை வந்து பொருளாக்கிடாதீங்க. அவன் செய்யக்கூடியவங்க கிடையாது, அவன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உறுதியாக பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஐயா, இப்போது நிறைய முருகர் பற்றி நிறையா பேசுகிறாங்க. முருகர் யுகம் வந்து ஆரம்பிக்க போகுது, திரும்ப வந்து முருகர் வரப்போகிறாரு
உலகத்தை வந்து மாற்ற போகிறாங்க. இது மாதிரி நிறையா ஊடகங்களில் பார்க்க முடியுது. இதை எப்படி எடுத்துக்கிறது? முருகன்றவன் வந்து தமிழ் கடவுள், ஆதி காலத்துலேருந்து இருக்கான் சரியா, இன்னைக்கு நேத்திக்கு கிடையாது. பல யுகங்களாக மனிதர்கள் அவனை வழிபட்டு வந்திருக்காங்க. அவன் ஒரு அரசன், ஒரு வாழ்ந்த சித்தன். நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முருகரை பற்றி. அவர் இப்படி வாழ்ந்தார், அவர் அப்படி வாழ்ந்தார், அவர் குழந்தையா இருக்கார், அவர் பெரியவராக இருக்கார். இல்லை, அந்த மனிதன் வந்து ஒரு வாழ்ந்த மனிதன். அவன் ஒரு சித்தன். அவனுக்கான வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குது. அவன் எப்படி வாழ்ந்தான் இருக்கு. அவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து போன நிறைய விஷயங்கள் இருக்குது. விவசாயத்தில் ஆரம்பித்து வாழும் முறை வரைக்கும். இதில் தமிழ் அப்படின்றதும் அவன் வளர்த்த ஒரு விஷயம். இது முருகன்றவன் இன்னைக்கு தோன்றது கிடையாது இல்லையா, பல வருஷமாக பல யுகங்களாக இருக்கிறது இல்லையா. ஏன் இன்னைக்கு மட்டும் அது ஃபேமஸாக இருக்கு? ஏன் இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க? இட்ஸ் எ ட்ரெண்ட். மனிதர்கள் ஒரு சீசனுக்கு ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரி அப்படி இப்படி கிரியேட் பண்ணுறாங்க. இறைவன் என்றைக்குமே இருக்கான். முருகரை வழிபடுறவங்க அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் வழிபட்டு இருக்காங்க. புதுசாலாம் ஒன்றும் வரல. அவன் ஒரு கடவுள், தமிழ் கடவுள். அவனை வந்து தன் தந்தையாகவும் தன் மகனாகவும் தன் குருவாகவும் பாவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அப்படி இருக்குது. நான் வணங்குற என் குமர குருதாசரும் முருகனை வந்து தன் மகனாக வழிபட்டவர். ஸோ அந்த மாதிரி முருகன்றவன் வந்து ஒரு சக்தி, அது ஒரு ஆற்றல், வாழ்ந்த மனிதன். அந்த ஆற்றலை இன்ன வரைக்கும் மனிதர்கள் கடந்து வராங்க. எத்தனை யுகத்துக்கு முன்னாடி உருவானது இன்ன வரைக்கும் கடந்து வந்துட்டு இருக்கு. அதை அனுபவிங்க, அதை எடுத்துக்கங்க. அது ஒரு பேசும் பொருள் ஆகிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? முருக யுகம் வர்றதை நீங்கள் தடுக்க முடியாது. வர்றது வந்தே தீரும். அது வரலனால ஏன்னு கேட்க முடியாது. நடப்பது நடந்தே தீரும். கரெக்டாக நீங்கள் யார் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலாம், நடக்கக்கூடியது நடந்தே தீரும். அதை மாற்றக்கூடிய சக்தி மனிதனுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது வர்றதை அனுபவிங்களேன். ஏன் அதை ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா ஆக்குறீங்க? எல்லாருக்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி தேவையில்லாத ஒரு சர்ச்சைக்குள்ளாத போய் பேசி அது ஒரு பேசும் பொருளாக்கி இறைவன்றவன் அனுபவிக்க வேண்டியவன் இல்லையா? அவனை எதுக்கு அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும்? இது என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லாத செயல். அவனை இன்ன வரைக்கும் அவனை வணங்குறவங்க இருக்காங்க. அவனை குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக பார்க்குறவங்க இருக்காங்க. இன்றைக்கும் முருகர் அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவனை இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மீடியாக்குள்ளே கொண்டு வந்து ஒரு 100 பேர் அவனை பற்றி பேசுறது, முருகர் இப்படி முருகர் அப்படி, அவர் யுகம் வரப்போது, யாராவது நடக்க போகிறது யாராலும் தடுக்க முடியாது இல்லையா? வரக்கூடியது வந்தே தீரும். அனுபவிச்சுட்டு போங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் என் கருத்து. எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ சித்தர்கள் நிறைய வாழும் சித்தர்கள்லாம் பல காலத்தில் பல பேர் வாழ்ந்திருக்காங்க. இப்போது நம்ம சித்தர்கள் வாழும்போது அவங்களுக்கு கொடுக்குற அந்த வணங்குற தன்மை வந்து கம்மியாக இருக்குது. அவங்க வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் கோயில் கட்டினதுக்கப்புறம் அவங்களோட நிறைய பேர் வந்து வணங்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இருக்கும்போது ஒரு பொருளோட மதிப்பு யாருக்குமே தெரியாது. நீங்கள் சித்தருக்கு ஏன் போகிறீங்க? உங்கள் அப்பா மதிப்பே உங்களுக்கு தெரியாதுல்ல. வாழும்போது அந்த ஆள் ஏடா கூடமாக பேசுவீங்க. செத்த பிறகு அந்த ஆள் ஃபோட்டோ வச்சுன்னு கண்ணீர் விட்டு அழுவீங்க. உண்மை தானே? நீங்கள் சித்தர் அளவுக்குலாம் போத்தாவில்ல. வீட்டில் இருக்கிறவனுக்கு அதான் நிலமை. அப்போ சித்தனுக்கு என்ன நிலமை? இங்கே மனிதர் வாழும்போது ஒருத்தன் கருத்து சொன்ன கேட்குற அளவுக்குலாம் நமக்கு அறிவு கிடையாது. அவன் பைத்தியக்காரன் ஏதோ சொல்லி போகிறான் அப்படின்னு விட்டு போயிடுவீங்க. செத்துற பிறகு அவன் எழுதி வச்சதெல்லாம் உட்காந்துங்களா அப்படியே படித்து பிரிண்ட் போட்டால் கொடுத்துட்டுருப்பீங்க 100 பேருக்கு. சக்தி பெற்ற மனிதன் என்றைக்குமே சக்தி பெற்ற மனிதன் தான். அவன் வாழ்ந்தாலும் சரி, சமாதியில் உட்காந்தாலும் சரி. நமக்கு அவனை புரியக்கூடிய அந்த புரிதல் இல்லை. வாழும்போது அந்த மனிதனை வந்து நம்ம பார்க்கக்கூடிய கண் மாறும். அவன் ஏதோ போய் சொல்கிறான், ஏமாத்துறான், அந்த மாதிரி நினச்சிப்போம். இதே அவன் வந்து உள்ளே போயிட்டான்னு வச்சிங்களேன், அவன் வேற ஒரு பொருளை அவனை கொண்டு போயிடுறான். அவன் பெரிய சக்திமன். அவன் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பான் அந்த மனிதன். சரிங்களா? அடிப்படையில் நம்ம புரிதல் தான் நம்மக்கிட்ட தப்பாக இருக்குது. அது சித்தனாக இருந்தாலும் சரி, அப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் வாழும்போது அந்த மனிதனை புரிஞ்சுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செயல். அந்த மனிதன் போன பிறகு அவனுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த மனிதன் வாழும்போது அவனை புரிஞ்சுக்கிங்க. ஸோ சித்தனும் அப்படி தான். ஒரு மனிதன்கிட்ட போகிறீங்களா, உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுது? அவன் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு உருவாகுது. அவன் மேலே அதை சந்தேகிக்காதீங்க. அது மேலே ஒரு 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 ரீசனிங் கொண்டு வராதிங்க. இதை ஏன் நான் செய்யணும், இதை ஏன் இவனை நம்பணும் அப்படின்னா. நம்புறீங்களா? நம்புங்க. நம்பலையா? நம்பாதீங்க. அதுக்கு ஒரு காரணமோ, நீங்கள் ஒருத்தர் நம்புறதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. உங்களுக்கு ஒருத்தர் நீங்கள் நம்பாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் தேவைப்படுது. அப்படி இல்லை, உங்கள் மனம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. இந்த காரணத்தினால இவன் நல்லவன் நீங்கள் முடிவு பண்ணுறது, இந்த காரணத்தினால இவன் கெட்டவன் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. உங்கள் மனம் என்ன சொல்லுதோ அதுதான். இன்னொருத்தன் சொல்கிறான் இவன் நல்லவன் இல்லை, அதனால் இவன் நல்லவன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது முட்டாள்தனம். நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அதுதான் சரி. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் வாழும்போதும் சித்தன் தான், உள்ளுக்குள்ளே போன பிறகும் சித்தன் தான். அவனை உணரக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குன்னா அவனை எந்த நேரத்திலும் உங்களால் உணர முடியும். இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வழிபாடு செய்கிறாங்க, சான்ஸ்கிரிட்லேயும் பண்ணுறாங்க. ஸோ எது வந்து கரெக்ட் ஐயா? நீங்கள் யாரை எந்த மொழியில் பிடிக்குமோ அந்த மொழியில் கூப்பிட முடியுதுண்ணா. அப்பான்னு கூப்பிட்டான்னா, நைனான்னு கூப்பிட்டான்னா, தந்தைன்னு கூப்பிட்டான்னா, டேடின்னு கூப்பிட்டான்னா, எப்படி கூப்பிட்டான்னா அவனுக்கு புரியல. கரெக்ட் இல்லை? நீங்கள் என்னை கூப்பிட்றவனுக்கு புரியல. நீங்கள் எப்படி கூப்பிட்டா எனக்குண்ணா? நீங்கள் இதை ஒரு பிரச்சனை ஆகிடாதீங்க. இப்படி கூப்பிட்டா தான் அவனுக்கு கேட்க நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு.
அது இறைவனுக்கு பாஷையே தேவை கிடையாது, மொழியே தேவை கிடையாது இறைவனுக்கு. உள்ளார்ந்து நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் அவனுக்கு கேட்கவே, இப்போ சொல்லவே தேவையில்ல, முன்னாடி நின்னாலே அவனுக்கு புரியும். நீங்கள் என்ன அவனுக்கு புரிய வைக்கிறீங்க எழுதி வச்சு ஒரு லாங்குவேஜ் சொல்லுவீங்களா அவனுக்கு? அப்போ என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற சாமிக்கெல்லாம் தமிழில், ஆந்திராவில் இருக்கலாம் தெலுங்கில், நார்த் இந்தியாவில் இருக்கிறதுலாம் ஹிந்தியில், இந்த மாதிரி லாங்குவேஜ் மாற்றி மாற்றி சொல்லி இருப்பீங்களா? அப்போ நீங்கள் இங்கேருந்து அயல்நாட்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கடல் கடந்து போனீங்கன்னா ஃப்ரெஞ்சில் இருக்கிற சாமிக்கு என்ன பேசுவீங்க? உங்களுக்கு தான் ஃப்ரெஞ்சு தெரியாது. அதனால் இதெல்லாம் தேவையில்லாத பைத்தியக்காரத்தனம். அதெல்லாம் சாமிக்கெல்லாம் மொழியே கிடையாதுங்க. அவனை மனசார நம்புங்க போதும். உட்காந்துக்கின்னு எழுதிக்கின்னு சமஸ்கிருதம் சொன்னான்னா தமிழ் எதில் சொன்னால் என்ன அவனுக்கு புரியுதா? அவ்வளோதான் கதை. அகத்தை தூய்மையாக வச்சுக்கிறது. அகத்தை தூய்மையாக வச்சுக்குது எண்ணம் தான். எண்ணம் தூய்மையாக இருந்தால் அகம் தூய்மையாக இருக்கும். எண்ணம் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனை பார்த்த மாத்திரத்திலே கணிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் அகம் சரியில்லைன்னு அர்த்தம். இவன் சரியானவன் இவன் தவறானவன் நீங்கள் கணிக்கவே கூடாது. அதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்கள் எண்ணம் என்னவாக இருக்கோ அதுவாக தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் பேசக்கூடிய விஷயம், நீங்கள் யோசிக்கக்கூடியது எல்லாமே உங்கள் எண்ணம் சார்ந்தது. அதனால் அந்த எண்ணத்தில் ரொம்ப கவனம் வைங்க. உங்கள் எண்ணம் சரியாக இருந்தால் உங்கள் அகம் என்றைக்குமே தூய்மையாக இருக்கும். சரிங்களா? ஸோ எண்ணமே முக்கியம். ஐயா, இப்போது ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது, ஒரு சூழ்நிலை, முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தைரியம் வர மாட்டேங்குது. இந்த முடிவு எடுத்தால் இதுக்கப்புறம் என்ன ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் ஒரு குழப்பமும் இருக்குது. ஒரு தெளிவாகவே வந்து அவங்களால முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது. அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது? இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. ஒரு வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது உங்கள் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நான் முடிவு எடுத்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அந்த முடிவை நீங்கள் சொல்கிறதுனால நான் எடுக்கக்கூடாது, இல்லை வேற ஒருத்தர் சொல்கிறதுனால நான் எடுக்கக்கூடாது. இன்னொருத்தர் அதை வந்து எனக்கு புகுத்துறதுனால அந்த முடிவு எந்த ஆகிடாது. என் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவு எந்து, அதுக்கு நான் தான் பொறுப்பு. என்னமே வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவால் வரக்கூடிய எல்லாத்துமே, நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் மட்டும் அந்த கிரெடிட்டை யாருக்காவது கொடுக்குறீங்க, கெட்ட நடந்தால் அதுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க. இன்றைக்கி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நான் யார் முகத்தில் முடிச்சுன்னு யோசிக்கிறீங்க. எவ்வளோ தவறான செயல் அது. ஒரு மனுஷன் மூஞ்சி அதை மாற்றிடுமா? எப்படி சொல்ல முடியும்? அப்போ டெய்லி நீங்கள் போய் இறைவன் மூஞ்சில் முழிக்கிறீங்களே, ஃபஸ்ட்டு தரிசனம் போய் அவன் என்ன நினைப்பான்? என் மூஞ்சில் மூஞ்சில் மூச்சண்டா இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு எவனுமே வரலான்னு நினைக்க மாட்டான். இந்த மாதிரி வேலையெல்லாம் இறங்காதீங்க தயவுசெய்து. சரிங்களா? உங்களால் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சால் எடுத்து அது பின்னாடி போங்க. இல்லையா பேப்பர் குலுக்கி போடுங்க. செத்துருவேன் வாழ்வேன், செத்துருவேனா செத்துருங்க, வாழ்வேனா வாழுங்க. வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் பின்னாடி போகிற தைரியம் உங்களுக்கு வரக்கூடாது. இந்த முடிவு நான் எடுத்துட்டேன், என்னமே ஆனாலும் என் மரணமே என் முன்னாடி வந்தாலும் இது நான் எடுத்த முடிவு, இதுக்கு நானே பொறுப்பு. இந்த தைரியம் இருக்கா வாழ்க்கையில் முன்னாடி போங்க. தைரியம் இல்லையா தயவுசெய்து செய்யாதீங்க, அப்படியே உட்காந்துருங்க. எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. என் முடிவுக்கு நானே பொறுப்புன்னு என்றைக்கு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அன்றைக்கி எல்லாத்துக்கும் நீங்களே பொறுப்பாகிடுவீங்க. நீங்கள் என்றைக்கு பொறுப்பாக வரீங்களோ உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது வாழ்க்கையில். ஏன்னா எந்தில்ல, நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன்ல. இன்னொருத்தன் எங்கள் அப்பா சொல்லி எங்கள் அம்மா சொல்லி நீங்கள் சொல்லி அவன் சொல்லி இவன் சொல்லி நான் எடுத்தேன்னா நாளைக்கு நான் சொல்லினே இருப்பேன் உன்னாலதான்ட்டு. என் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நானே பொறுப்பு. அதனால் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ற எண்ணத்தில் இருங்க. சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. ஐயா, இப்போது இந்த ராகவேந்திரா, சாய்பாபா இது மாதிரிலாம் நம்ம இப்போ தமிழ்நாடு மக்கள் இப்போ சவுத் சைட்லேயே வந்து இப்போ நிறையா அது மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வியாழக்கிழமை ஆச்சுன்னா நான் சாய்பாபா காலையில் நான் பூஜை பண்ணுவேன், நான் காலைல கோயில் போகாமல் எதுவும் பண்ண மாட்டேன், இப்படிலாம் இருக்காங்க. ஆனால் இதுவே வந்து இந்த தமிழ் கடவுள் மாதிரி முன்னாடி இருந்த அந்த முனீஸ்வரன், அப்புறம் கருப்பசாமி, ஸோ இது மாதிரி ஆட்களை வந்து கிராமப்புறத்தில் மட்டும்தான் வந்து அவங்க வழிபடுறாங்க. ஏன் வந்து அது நகரப்புறங்களில் வந்து அந்த மக்களுக்கு வந்து அது வந்து சேர மாட்டேங்குது? ஏன் உள்ளூரில் இருக்கிற சாமியை கும்பிடலாம், வெளியூரில் இருக்கிற சாமி கேட்குறீங்களா? அவ்வளோதான். சரி, இது ஒரு மனிதனோட நம்பிக்கை சார்ந்தது. இப்போ நான் வந்து ஒரு வெளியூர் பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு கூட்டின்னு வந்துடுறேன். அந்த பொண்ணை நான் வாழணுமா வாழக்கூடாதா? என்ன வாழணும் தான். கரெக்ட் இல்லை? அது என்னை சார்ந்தது இல்லை. அந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவரை நான் வணங்குறேன். அவர் உள்ளூர் வந்தானே வெளியூர் வந்தானே, அதனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரையும் விட்டுருவேன் நான். கரெக்டா? எனக்கு எது மேலேயும் ஒரு நம்பிக்கை ஏற்படுது, அது என்னமோ எனக்கு செய்யுது. அது எப்படின்றது தேவையில்லை, உணர்ந்தவன் நான் தானே. என் உணர்வை நீங்கள் எப்படி இப்போ மதிப்பிட முடியும்? நீ இந்த ஊரில் பிறந்த, இந்த ஊர் கடவுளை தான் நீ வணங்கணுன்றது திணிக்கிறதாயிடும். நீ வெளியூர் உள்ளூர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சரிங்களா? நீங்கள் இறைவனுக்கு பார்டர் வைக்கிறீங்க.
நீ வெளியே இருக்க, நான் உள்ளே இருக்கேன். சரி, இங்கே நம்ம வணங்கக்கூடிய இறைவனோ இங்கே நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களும் இன்னும் இருக்குது, அதை இன்னும் வணங்குறவங்க இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால உன்னை பிடிக்குது, நீங்கள் திரும்ப அவனோட சுதந்திரத்தில் தான் தலையிடுறீங்க. எனக்கு பிடிச்சது நான் கும்பிட்றது என்ன பிரச்சனை? உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் செய்யாதீங்க. ஆனால் நான் பண்ணுறது தப்புன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. கரெக்டா? இப்போ இருக்கிற கடவுள்லாம் வந்து ஒரு விளம்பரம் மூலயமா வருதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இதில் ஒரு 100 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 80 பேர் ஏதோ உணர்ந்ததுனால தான் அதை வணங்குறாங்க இல்லையா? ஏதோ உணர்ந்துருக்காங்கல்ல. மன நிம்மதி கிடச்சிருக்கலாம், பொருள் கிடச்சிருக்கலாம், பணம் கிடச்சிருக்கலாம், இல்லை வாழ்க்கைக்கான ஒரு சந்தோஷம் ஏதோ ஒன்று கிடச்சிருக்குல்ல. ஏதோ ஒன்று கொடுக்கறதுனால தானே அதை நான் நம்புகிறேன், அதை நான் விரும்புகிறேன். அதை எப்படி நான் தப்புன்னு சொல்ல முடியும்? உனக்கு பிடிச்சது நீ சாப்பிடலான்றப்போ உனக்கு பிடிச்சது நீ வணங்கலாம்ல, உனக்கு பிடிச்சதை உடுத்தலாம். இது உன் வாழ்க்கை இல்லையா? அப்போ அதில் சொல்கிற விஷயங்கள் கிடையாது. இதை சில பேர் ஒரு பெரிய ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு அது மேலே பெரிய ஆய்வு அப்படிலாம் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரையும் ஒரு மனிதன் வாழும்போது அவனுக்குன்னு சில விஷயங்கள் பிடிக்குது. அது இறைவனாக பார்த்தீங்கன்னா அது இறைவன், ஒரு பெண்ணாக பார்த்தீங்கன்னா பெண்ணு, அவனோட நண்பனாக பார்த்தீங்கன்னா நண்பன். ஸோ அந்த உறவுகளை அவனாக தேடிக்கிறான் தன் வாழ்க்கையில். அப்படி ஒரு இதுதான் இறைவனும் கூட. சரிங்களா? அவனுக்கு பிடிச்சிருக்கு, நம்புகிறான், நம்பட்டுமே. அதில் எதுக்கு உங்களோட இதை போய் திணிக்கிறீங்க? பிடிச்சதை செய்கிறதுல தப்பு இல்லைல்ல, சந்தோஷமாக செஞ்சுட்டு போட்டோம். ஐயா, இப்போ வந்து வீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பூனை வந்து நடுவில் குறுக்க போனால் வந்து அபசகனம், குங்குமம் கீழே கொட்டினா அபசகனம், இது கால் தட்டி போச்சுன்னா வீட்டில் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போங்க. இதே மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பைத்தியக்காரன் தான். காலி வீட்டில் தான் இருக்கணும். நீங்கள் பூனைன்னு இருந்தால் போக தான் செய்யும். இது வந்து பூனை போடல என்ன போனீங்க? பூனை போகணும்ல, பூனை போய் தானே ஆகணும். எலி பிடிக்க பூனை போய் தானே ஆகணும். குங்குமம்னு இருந்தால் கொட்டை தான் செய்யும், கை தவறி. பாலுன்னு இருந்தால் பொங்க தான் செய்யும். எனக்கு தெரியல, இதெல்லாம் யார் உருவாக்கலானே தெரியல. போகிற போக்கில் ஒருத்தன் சொல்லிட்டு போகிறது, அதை ஒரு 10 பேர் நம்பிட்டு போகிறது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அபசகுணமா என்ன வேணாலும் பேசிக்கலாம். நீங்கள் நம்பால் பேசினே இருப்பான், பல்லி கத்தம் பார்த்தியா அப்படின்மா. நம்பால் பேசினே இருப்பான், தும்போம், நாய் ஒதுரும், எல்லாத்துக்கும் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிட்டான். சரிங்களா? அப்படிலாம் ஒன்று கிடையாது. நீங்கள் இறைவனை நம்புறீங்க, இறைவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா இதெல்லாம் உண்மை கிடையாது. சரிங்களா? தயவுசெய்து இந்த மாதிரி முட்டாள்தனத்தில் மாட்டாதீங்க. இதெல்லாம் வந்து மனிதன் எதுக்காக சொன்னான்னு கூட உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி என்ன காரணமே தெரியாமல் சொல்லு வரான். அன்றைக்கி 6 மணிக்கு மேலே ஒரு மனிதன் விழிக்கவே இல்லை. காரணம் எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. இன்றைக்கி 6 மணிக்கு தான் பல பேருக்கு வேலையை ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் எல்லாமே தப்புன்னு சொல்லுவீங்களே? அப்படி இல்லை. அந்நிய சூழ்நிலையில் அன்றைக்கி ஒரு மனிதன் உருவாக்குனதுக்கான காரணம் ஒன்று இருக்குது. இன்னைய சூழ்நிலையில் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இதுதான் நிஜம்னு சொன்னீங்கன்னா அது ஒத்து வராது. எதுவுமே இங்கே அபசகுனமும் கிடையாது, சுபசகுனமும் கிடையாது. இங்கே மனிதன் வாழும் வாழ்க்கையை இறைவனால் படைக்கப்படுது. பூனையே இறைவன் தான் படைச்சான், அவங்களையும் இறைவன் தான் படைச்சான். அதனால் தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் உண்மை இல்லை. இப்போ உங்கள் கடவுள் தான் பெருசு, என் கடவுள் தான் பெருசு, உங்கள் மதம் தான் பெருசு, என் மதம் தான் பெருசு, என் மதத்தில் இருக்க கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முஸ்லீம் எடுத்திங்கன்னா என் கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து மதம் எடுத்துக்கிங்கன்னா என் கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டின் போனால் கிறிஸ்டின்லே இயேசுதான் அவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி மதங்கள் அப்படின்றது மனிதன் தனக்காக உருவாக்கப்பட்டது. இறைவன் எந்த மதத்தையும் உருவாக்கலை. இறை சக்தின்றது ஒன்று தான். இங்கே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் படைச்சது ஒரு சக்தி. அந்த ஆணை படைக்கும் போது பின்னாடி ஒரு சீலு, பெண்ணை படைக்கும் போது பின்னாடி ஒரு சீலு. நீ ஹிந்து, நீ முஸ்லீம், நீ கிறிஸ்டின் சீல் குத்திலாம் அனுப்பலை. மனிதன் தான். அவனுக்கு எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. நீங்கள் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறீங்க, அந்த குடும்பத்தில் ஒரு விஷயத்தை பின்பற்றுறாங்க, அதனால் நீங்கள் அப்படி வளர்க்கப்படுறீங்க. இது ஒரு மனிதனோட வெறுப்புணர்வுக்கு காரணமாயிடுது. இங்கே இது எனக்கு ரொம்ப வருஷமாக வந்து இதுவே வந்து ஒரு பெரிய கேள்வி. ஒரு ஆண்னா ஒரு பெண்ணை விருப்பப்படுவான். இப்போ ஆணும் பெண்ணும் விரும்புறதுக்கே ஜாதின்றது ஒன்று தடையாக இருக்குது, மதம்ன்றது ஒன்று தடையாக இருக்குது. இது பைத்தியக்காரத்தனம் தான். 2 மனிதர்கள் வாழ இங்கே இதெல்லாம் தடையாகவே இருக்கக்கூடாது. இறைவன் அப்படி படைக்கவே இல்லைல்ல. உனக்கும் சாப்பிட்டா ஜீரணமாய் மலமாக போகுது, அவனுக்கும் சாப்பிட்டா ஜீரணமாய் மலமாக தானே போகுது. உனக்கு வேறு மாதிரி அவனுக்கு வேறு மாதிரியுமா போகுது? இல்லை. கிறிஸ்டின்னா ஒரு மாதிரி, முஸ்லீம்னா ஒரு மாதிரி, ஹிந்துனா ஒரு மாதிரியா போகுது? இல்லையே, எல்லாம் ஒன்றா தானே நடக்குது. கழிவு நீக்கம் அப்படி தானே போகுது. இறைவன் அங்கே பேதமே பார்க்கலையா? அவன் நீ கிறிஸ்டியனு சாப்பிட்டு 5 நாள் பொறுத்து உனக்கு போவோம், நீ முஸ்லீம் சாப்பிட்டு 1 வாரம் போதும், நீ இந்து 1 மாதம் கழிச்சு போ, அப்படிலாம் இல்லைல்ல. செய்யறது ஒன்றா தான் நடக்குது. இறைவன் படைப்பில் பேதமே கிடையாது. நம்ம பைத்தியகாரத்தனத்துக்கு உட்காந்துக்கின்னு இதெல்லாம் உட்காந்து பேசினுக்கிறோம். நம்ம
மனிதனை பிரிப்பதற்கும் வியாபார நோக்கத்துக்கும் சில வணிக காரணங்களுக்காக மட்டும்தான் இந்த மதம் ஜாதி கீதியெல்லாம் உருவாக்கப்பட்டது. அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ இது எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் எவன் பேர் சொல்லி வேணாலும் வாழுங்க, அதில் தப்பே கிடையாது. ஆனால் இங்கே அடிப்படையில் சக்தின்றது ஒன்றே ஒன்று தான். அது படைச்சது தான் நம்ம எல்லாருமே. நம்ம வந்து இதை வந்து நம்ம வாழறதுக்கு வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறோம். அது நம்பிக்கை இருக்கும். ஒரு குடும்பம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே இருந்துங்க. ஆனால் எந்து தான் பெருசு உந்து தான் பெருசுன்னா இதை மாற்றி வேணால் பண்ண சொல்லுங்கள். நான் வந்து சாப்பிட்டேன்னா நான் மலமே கழிக்க மாட்டேன், இதுதான் என் இறைவன் குத்த அருள்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாதுன்னா இறைவன் எல்லாருக்கும் ஒன்று தான். அவன் எல்லாம் பொதுவாக தான் செய்வான். அவனை நம்பினீங்கன்னா அதுதான் நடக்கும். சரிங்களா?